பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாரு. அதனால் நாடே பார்த்திங்கன்னா அவர் என்ன அறிவிக்க போகிறாருன்ட்டு எல்லா மக்களும் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப எதிர்பார்ப்புடன் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களில் இரவு 8 மணிக்கு என்னென்னலாம் முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காருன்ட்டு நம்ம பார்ப்போம். இவர் பேசுகிறது 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாட்டுக்கு முக்கியமான தேவைகளையோ பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் சுகாதாரத்தை பற்றியெல்லாம் இரவு 8 மணிக்கு சொல்லியிருக்காரு. அதனால் கடந்த நவம்பர் 8, 2016ஆம் ஆண்டு டிமானிட்டைசேஷன் ஒரு வரலாற்றில் ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு சிறப்புமிக்க நாட்டுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார். 500 ரூபாய் 1000 ரூபா நோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப பெற்றார். இது தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தவும் கருப்பு மணி புழக்கங்களை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சுருக்க முடியுமோ அவ்வளோத்தெவ்வளோ சுருக்கிறதுக்காகவும் இந்த 500 ரூபாய் 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பை விட்டிருந்தார். அதன் பிற்பாடு பார்த்திங்கன்னா நவம்பர் 19, 2021ஆம் ஆண்டு இது ரொம்ப முக்கியமான விவசாயிகளுடைய முக்கியமான 3 வேளாண்மை சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப பெறப்பட்ட நாள். அதுவும் குருநானக் ஜெயந்திலேருந்து அறிவித்தார். ஏன்னா டெல்லியில் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே உள்ள விவசாயிகள் எல்லாருமே டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்திங்கன்னா இந்த வேளாண் சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம்லாம் நடத்தி இது போராட்டத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா அங்கே உள்ள செங்கோட்டை மேடையில் தேசிய கொடிகள்லாம் வேற ஒரு கொடியெல்லாம் ஏற்றினாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்டுச்சு. அது பின்னாளில் பார்த்திங்கன்னா இது நாங்கள் பாராளுமன்றத்திலேயே இந்த 3 வேளாண் சட்டங்களையும் பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்ப பெறோம், அதே நேரத்தில் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி கோவிட். வரலாற்றில் கொரோனா பற்றி யாருமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காது. கதைகளில் புராண கதைகளோடு நம்ம படிச்சுருக்க மாட்டோம். பஸ் இல்லை, ரயில் இல்லை. அன்றைக்கி 12 மணிலேருந்து லாக்டவுன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் 21 நாளைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலைல யாருமே நடந்திருக்கவே மாட்டாங்க. வெறுங்காலில் 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரம்லாம் நடந்தவங்கலாம் இருக்காங்க. ஆக்சிஜன் நிறைய பேர் எல்லாம் இறந்து போனாங்க. அந்த கோவிடு இப்போ கீப்புன்னு சொல்கிறது தான் போயிட்டு இப்போ கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்புன்னு கூட நம்ம இந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அது என்றைக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாது. இதுவும் இரவு 8 மணிக்கு தான் பாரத பிரதமர் அறிவிச்சிருந்தார். அதே போல் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இரவு 8 மணி ப்ரைம் டைமில் பிரதமர் மோடி அறிவித்தது என்னன்னா, இதுபோல் தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இதுக்கு வரலாற்றில் இதுபோல் நிகழ்வுகள் நடக்கிற இந்த கொரோனானால பார்த்திங்கன்னா 9 மணிக்கு 9 நிமிடங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா மின்சாரத்தை அணைஞ்சிட்டு மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒற்றுமையோடையும் அதே உறுதித்தன்மையோடையும் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சோதனைக்காக இது செயல்படுத்தப்பட்டார். இதுவும் பார்த்திங்கன்னா இரவு 8 மணிக்கு தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். அதன் பிற்பாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2021ஆம் ஆண்டு இந்த கொரோனாவில் ஏகப்பட்ட பேர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவதிக்குள்ளானாங்க. ஏகப்பட்ட பேர் இறந்து போனால் கணக்கு வழக்கே இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் இந்த பெருந்தொற்று பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டே இருக்குது. அப்படின்னால தனிமைப்படுத்தப்பட்டாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இலவசமாக தடுப்பூசியெல்லாம் செலுத்தப்பட்டது. இதுவும் ப்ரைம் டைம் 8 மணிக்கு தான் அறிவிச்சிருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஒரு சேட்டலைட், அதாவது ஆன்டி சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, மிஷன் சக்தி ஒரு கேரி அவுட் பண்ணியிருந்தார். இரண்டு பார்த்திங்கன்னா ஒரு லோ ஆர்பிட் ஆகாயத்தில் ஒரு சேட்டலைட்டை கீழே இருந்து ஒரு ஏவுகணை மூலமாக செலுத்தி அந்த எதிரி சேட்டலைட்டை பார்த்திங்கன்னா வானத்திலே அழிக்கிறது. இதுதான் மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இருக்காங்க. அந்த வரிசையில் 4வது நாடாக நம்ம நாடு இடம்பெற்றுச்சு. ஏன்னா ஆகாயத்திலே ஒரு சேட்டலைட்டை வந்துட்டு கீழேருந்து ஒரு ஏவுகணை மூலமாக அழிக்க முடியும் அப்படிங்கிறது உலகத்துக்கே ஒரு நிரூபணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே இவர் 8 மணி ஒரு ப்ரைம் டைமில் தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி என்ன அறிவிக்க போகிறாருன்னே தெரியல. அதனால் உற்று நோக்குங்க 8:30 மணிக்கு.